இனி கடைசி இன்னைக்கு பார்க்க வேண்டியதுல கடைசி பாசுரம் 43வது பாசுரம். சுருக்கமான வியாக்கியானம் சாதிக்கிறார். சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பத்தர ஓடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் உரைக்கின்றனர். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன். இப்போ அறம் சீரும் உருகலையை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுமினே. சொல்லுங்க, நான் சொல்லதை திருப்பி சொல்லுங்க. அவசியம் சாதிக்கா சந்த சொன்னதில்லை. இப்ப இதுவானு சொல்றோம். அப்பவே சொல்லிருக்கலாம். என்ன சொல்ல போறீங்கன்னா, அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன். கீழே என்ன சொன்னார்? மாமலராள் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்கட்கும் நாதன். திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்லி கொடுக்கிறார். அதான் அவர் உபதேசிப்பார். இப்ப சொல்றார், அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன். அறம் சீரும்னா தர்மத்தை கண்டாலே கோவிச்சுக்கிறோத்தர் இருக்கார். ரொம்ப நல்ல மனுஷர் பொருள் சுவாமி. தர்மம்னு சொன்னா அவருக்கு ஆகாது. யாருன்னா கலி. அறம் சீரும், அறத்தை பார்த்தாலே சீறி விழுவறான். உருகலி விடமாட்டார், நம்மள தகையறார். உருகலியை அறம் சீரும் உருகலியை துறக்கும் ஓட்டிடுறவர். துறக்கும்னா வல்லினரா இல்ல, துறக்கும் துரத்தும் துரத்துகிறாருங்கிற பாருங்க. அத போல துறக்கும் ஓட்டி விட்டுடுற பெருமை ராமானுஜன். தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய ரொம்ப கடினமான கொடுமையான கலியை ஓட ஓட விரட்டக்கூடிய ராமானுஜன் பெருமை. திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்றமே ராமானுஜன். இது என்ன ஆயிடுச்சு நமக்கு? அதுக்குள்ளேன்னா அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன், அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் 4 தடவை சொன்னானோ இல்லையோ. இந்த 4 தடவை கலி கலின்னு சொன்னது இவனுக்கு கிளி பிடிச்சிடுச்சு. ஏன்னா கலினாலே இவனுக்கு கட்டமா இருக்கு. அதை திரும்ப திரும்ப சாசனாவன் சொல்ற மாதிரி அறம் சீரும் உருகலி அறம் சீரும் உருகலின்னா இவனுக்கு சொல்ல வரல. இப்போ அறம் சீரும் முருகலை துறக்கும் பெருமை ராமானுஜன், அறம் சீரும் முருகலை துறக்கும் பெருமை ராமானுஜன் சொல்லிட்டே வந்தவன் என்ன பண்ணிட்டான்? பெருமை ராமானுஜன் பெருமை ராமானுஜன் பெருமை ராமானுஜன் பார்த்தாரம். இது நல்லா இருக்கே, இந்த அறம் சீரும் முருகலை கூட வாண்டா போல் இருக்கேன். இப்போ நீ பெருமை ராமானுஜனே சொல்லு, ராமானுஜன் பெருமையே சொல்லு. சொன்னா என்ன கிடைக்கும்னா சுரக்கும் திருவும். அப்போ உன் நாக்கிலே இருந்து மகாலட்சுமி சம்பந்தம் வர ஆரம்பிக்க போறது பார். சுரக்கும் திருவும் உணர்வும் நல்ல ஞானம் வளர போறது. இப்போ சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். சொலப்புகில் சொல்ல போறோங்கிறத கொஞ்சம் வாய கூட்டி அப்படி எச்சல் படுத்திட்டு சொல்ல ஆரம்பிச்சு பாரு. அப்பவே அமுதம் ஊற ஆரம்பிச்சுட்டு வாக்கல. இப்போ சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். பறக்கும் நீ பாட்டு சொல்லின்று. பின்னாடி உன் வீட்டுக்கு பின்வாசல் வழியா யாரோ தலைதறிக்க ஓடுறான் பாருனார். இருவினை பத்தர ஓடும். நீ இந்த காரியத்தை வாசல்ல இருந்து சொல்லின்று ஒத்துருக்குமே தெரியாம சொல்லாம கொள்ளாம வலிய வினைகள் எல்லாம் பின்வாசல் வழியா வெளியில் ஓடிப்படும். ஆக சொரக்கும் சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பத்தர ஓடும். சொல்றேன் கேட்டுங்க. அதுக்கு என்ன வேணும்? படியில் உள்ளீர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறவர்களே உறக்கின்னன் உமக்கு யான். உமக்கு இந்த நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் கேளுங்க. அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன். இந்த கலி கோலாகலத்தை முடிக்கிறதுக்கு ஒருத்தர் தான் ஜெகத்துல உண்டு, ராமானுஜன் என்று சொல்லுமினேங்கிறார். நம்ம பார்த்துட்டே இருந்தோம். சொல்லுமினேன்னு சொல்றேனே, திரும்ப சொல்ல மாட்டீங்களான்னா நாக்கு வேணுமே, வாய் வேணுமே, புத்தி வேணுமேன்னா கொடுக்கலையா பகவான்? இது எல்லாத்தையும் கொடுத்து தானே உங்களை மனுஷனா ஆக்கி வச்சிருக்கார். இதை வச்சு எத்தனை உபயோகம் எங்கெங்க பண்ணீர்கள். இப்போது இதையே சொல்லுங்கள். இனி பதபதார்த்தம் பார்க்கலாம். பிரீத்தியாலே லௌகிகரை பார்த்து எம்பெருமானார் திருநாமத்தை சொல்லுங்கள், ராமானுஜ நாமத்தை சொல்லுங்க. அதனால நாக்களை எப்படி அப்படியே அமிர்தம் ஊற போறது பாருங்க என்று இங்க சொல்றார். 3 விஷயம் பார்க்கணும். இப்போ பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, அமிர்தமா இருக்கு. ஓதவில்லா பிராக்கள் எம்மையாலும் பரவர். ஆடி ஆடி அகங்கரந்தி இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் வாழ்நுதலே சொல்லணும் கேசவா மாதவா அவன் புருஷோத்தமா கிளர்சோதியாய் எத்தனை நாடி சொன்னா அமிர்தமா இருக்கும் பகவன் நாமம். இது ஆழ்வார் பாடிட்டு போயிட்டார். பெருமானுடைய நாமத்தை சொல்ல 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 நன்னா ஊரும். மதுரவி ஆழ்வார் சொன்னார், இந்த சொல்ல சொல்ல சொல்லலாம் எங்களுக்கு ஆகாது சுவாமி, இத்தனை நாடி சொல்றது அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப இதான சொன்ன உடனே அமுதம் ஊருமோ? நம்மாழ்வார் தான் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே வாயால தென்குருகூர் நம்பி என்னக்கால் நம்பின்னு நப்பனில் தென்குருகூர் நம்பி என்னக்கால் நம்பின்னு சொன்ன உடனே அமுதூர் எடுத்து. அடுத்து நம்ம இன்னும் 4000 வருஷம் கழிச்சு பிறந்தோம். அதுவான மதுரவி ஆழ்வார் காலம். நாளை பெருமாள் காலத்துல நம்மாழ்வார் பாடினது சொல்ல 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 அமுதம் வரும், சொன்ன உடனே அமுதம் வரும். இது நம்மாழ்வார் விஷயமா சொன்னது. இவர் சொல்லிட்டாரு, இப்ப சொல்ல புகில் வாயமுதம் பறக்கும். சொல்றதுக்கு நீ முயற்சி ஆரம்பிக்கச்சேவே அமிர்தம் வந்துட்டார். அப்ப பகவன் நாமம், ஆழ்வார் நாமம், ராமானுஜ நாமம் 3க்கு வித்தியாசம். பூமன்னு மாதன் பூமன்னு மாது மாது பொருந்திய மார்பன்
மார்பன் புகழ்மலிந்தப்பா பாமன்னு மாறன் மாறன் அடிபணிந்து இந்தவன் 3 பேர் சம்பந்தம் இருக்காப்போ பூமன்னு மாது பொருந்திய மார்பன் ஸ்ரீமன் நாராயணன் திருநாமம். மாறன் அடிபணிந்து இந்தவர் சுவாமி நம்மாழ்வார் திருநாமம். அது மாறன் பூமன்னு மாது பாமன்னு மாறன் நம்மாழ்வாருடைய திருநாமம். மாறன் அடிபணிந்து இந்தவர் ராமானுஜருடைய திருநாமம். இந்த 3 நாமத்துக்கும் வித்தியாசம் என்ன? அது சொல்ல சொல்ல இனிக்கும், இது சொன்னவுடன் இனித்தும், சொல்ல முயற்சித்தாலே இனிக்கும். அதனாலதான் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவரை பத்தர ஓடும். இனி பாசுரார்த்தம். படியில் உள்ளீர் எம்பெருமானார் அவதரிச்சிருக்கிற அதே சமயத்துல நீங்க பிறந்திருக்கீங்களே, உங்களை விட ஏது பாக்கியம்ங்கிறார். ஆனா இது அவர் காலம், இது திருவரங்கத்து முதனார் காலம்ங்கிறது சககாலம், கூட இருந்த காலத்துல சொல்லிட்டார். படியில் உள்ளீர் பாக்யவதியா இருக்கிற இந்த பூமிக்கு பட்டவர்களே, யான் உமக்கு உரைக்கின்றன. நிச்சயமா நான் அனுபவிச்சுட்டேன் ராமானுஜ நாமத்தை. இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். கைகண்டனான் உமக்கு இந்த வாசி தெரியல. ராமானுஜா ராமானுஜான்னு சொன்னா நாக்கு எப்படி இனிக்கும்னு உங்களுக்கு தெரியல, பாவம் எப்படி போகும்னு புரியல. உரைக்கின்றனன் சொல்லுகிறேன் கேள்வின். அறம் சீரும் தர்மம்னு ஒண்ணு இருந்தா அது நடையாடினாலே பிடிக்காது. ரொம்ப கோவிச்சுப்பார் சுவாமி ஒருத்தர். அப்போ நம்ம வீட்டுல நம்ம பூஜை பண்ணிட்டு இருப்போம், அதுக்காக மணி எல்லாம் சேவிப்போம், மணி சேவிக்கிறோம், ஹாரத்தி காட்டுவோம், புகை வரும், அப்படியே தலிகை பண்ணுவோம், அதனால ஏதாவது சத்தம்லாம் வரும். இந்த ஒண்ணுமே பிடிக்காம அப்படியே பரபிரம்மமாட்டம் சில பேர் வீட்டுல உட்காந்துருப்பா. அவளுக்கு எந்த சத்தம் ஆனாலும் ஆகாது. இப்போ நம்ம ஏதான் 4 பாட்டை சொல்லி அதை சேவிச்சு சத்தம் போட்ட உடனே என்ன கர்ண கட்டோரமா ஏதோ இருக்கு, இப்போ இதெல்லாம் சத்தம் இல்லாத பண்ண மாட்டியா இப்படின்னு ஒரு சத்தம் வரும். அவளை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கா. அறம் சீரும் உருகலியை. தர்மம்னு ஒண்ணு இருந்தாலே கண்டாலே கொதிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தான் அறம் சீரும். அறத்தை கண்டா பிடிக்கல. உருகலியே, உருனா உறுதியான பிரபலமான பரிஷ்டமான கலின்னு அர்த்தம். அப்ப அறம் சீரும் உருகலியை, தானே பிரபலமா உறைஞ்சு நிற்கிற கலியை துறக்கும் ஓட்டி விடக்கூடிய, தன் சம்பந்தத்தாலே கலிய ஓட ஓட விரட்டக்கூடிய பெருமை உடையவரான ராமானுஜர் என்று சொல்லுமின் நமக்கு உபதேசிக்கிறார். இப்போ அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை இராமானுஷன் என்று சொல்லுமினே. அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க. சொல்லுமின் அப்ப என்ன கிடைக்கும்? திருவும். திருன்னு சொன்னா லட்சுமி சம்பந்தம், பக்தி ஆகிற சம்பத்து, பக்தி நிறைய கிடைக்கும். திருவும் உணர்வும், பகவானை பத்தின ஞானம் வளரும், உணர்வு வளரும். சுரக்கும் சொலப்புகில் வாயுமுதம் பறக்கும். அப்ப திருவும் பக்தியும் ஞானமும் அறிவும் சுரக்கும், வளர ஆரம்பிக்கும், வாயிலிருந்து பெருகும், நம்மிடத்தில் ஏற்படும். சொலப்புகில் அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கச்சேவே வாயமுதம் பறக்கும், வாக்கிலே ரசம் பரவும். வாயமுதம் பறக்கும், நாக்கு நுண்ணில இல்ல, நடுவுல இல்ல, இங்க இல்ல, வாய் முழுக்க கமகமான் இருக்குமா. வாயெல்லாமே ரொம்ப ரசமா இருக்கும். இருவினை பற்றரவோடும், மகாபாபங்கள் தானே அஞ்சி ஓடியே போய்விடும். அதனால ராமானுஜ நாமத்தை சொல்லுங்கோள்னு சொல்றாரு. இப்போ தர்ம பிரத்வேஷியான கலியை வைதேசிகமாக போக்க கடவுதான சதுரக்ஷரி மந்திரத்தை அதிகரியுங்கோள். தர்மத்தை கண்டாலே அது பிடிக்காதுன்னு இருக்கிற கலி, அந்த கலியை இந்த தேசத்திலே இல்லாம ஓட்டி விடக்கூடிய சாமர்த்தியமுடைய 4 எழுத்து மந்திரமாம் ராமானுஜ மந்திரம். அத்தை கூறுங்கள். படியில் உள்ளீர் இந்த லோகத்தில் இருக்கிறவரே. முதல்ல அர்த்தம் சொன்னார். படியில் உள்ளீர்னா அறிவிலா மனுஷரே, உங்களுக்கு தெரியாதா? அறிவில்லாம தவிக்கிறீர்களே சொல்லுங்க. 2வது சொன்னார் அறிவில்லாதவள்னு சொன்னா கோச்சு விடுவோமா, வர்ற 4 பேரும் வரமாட்டான். அப்புறம் நமக்கு ஏதோ ராமானுஜரை பத்தி சொல்லணும்னு கூப்பிடச்சே, வரச்சேவே அறிவிலிகாள் பவிகாள் இப்படின்னா யார் வருவா? அதனால படியில் உள்ளீர்னா எப்படி தூக்கி சொல்றாருன்னா, ராமானுஜர் அவதரித்த காலத்துல இந்த பூமியில பிறந்திருக்கிற பாக்கியமன்னவர்களே படியில் உள்ளீர் இப்படின்னா, ஓ நமக்கு ஏதோ பாக்கியம் எல்லாம் இருக்குங்கிறார், போய் என்னன்னு தான் பார்ப்போம். அப்படின்னா 4 பேர் வருவனும் இல்லையோ. அதனால படியில் உள்ளீர் விஸ்வம்பரா புண்ணியவதி என்கிறபடியே பாக்யவதியா இருக்கிறார். படியில் உள்ளீர் உங்களுக்கு எதோ தெரிஞ்சிருக்கணும், தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் தெரியணும், அது தெரியாம தவிக்கிறீர்களே படியில் உள்ளீர். அப்ப முதல்ல விஷவு, 2வது கொண்டாட்டம், 3வது தாபம். இப்படி போய் பண்ணிட்டீங்களே, அது கூட கொஞ்சம் வருவான். இப்படி போய் பண்ணிடலே வரமாட்டான். நன்னா பண்றவாளே நிறைய பேர் வருவான். அதனால 3ஐயுமே சொல்லிட்டா இருப்ப. படியில் உள்ளீர் உமக்கு அனாதி காலமே தொடங்கி இதனுடைய வாசி ராமானுஜ நாமத்தினுடைய வாசியே தெரியாத இருக்கிற உங்களுக்கு யான் எத்தனை நாளா எந்தெந்த துர்விஷயங்களையே கலந்து அவிச்சிருக்கேன் தெரியுமோ. அப்படிப்பட்ட யான் முன்பு எம்பெருமானார் கிருப்பையால இப்பதான் வந்திருக்கேன். மக்கு நான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திர பாணினா என்ன தூக்கிட்டார். உரைக்கின்ற நான் உங்களுக்கு நல்லத்தை எடுத்து சொல்றேன் கேளுங்கோ. ஸ்னேகாச்ச பகுமானாச்ச ஸ்மாரயேத்வான சிஷ்யே. இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர்கிட்ட ஸ்னேகம் இருக்கு, மதிப்பு இருக்குன்னா அவளுக்கு விஷயங்களை ஞாபகப்படுத்தணுமா, சிக்ஷிக்க கூடாது. ஒரு பெரியவரா ஒருத்தர் இருக்கார், தப்பு பண்றார், எப்படி சொல்லணும்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமோ, இப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறார். அது இந்த மாதிரி தர்மசாஸ்திரம் சொல்றது
சாமிக்கு அது தெரியாது இருந்திருக்காது எப்படி இப்போ இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்தலாமே வந்தேன். இப்படி சொல்லணுங்கிற என்ன சிக்ஷையே ஸ்மாரையே என்ன ஸ்மாரையத்தை ஞாபகப்படுத்தணும். அவருக்கு தெரியல, ஆனா தேவளுக்கு நன்னா தெரிஞ்சிருக்குமே, சாஸ்திரம் இப்படித்தானே சொல்லியிருக்குன்ற அளவுக்கு சொல்லணுமா. அத போலத்தான் நானும் சொல்றேன்னா, உடையவர் நமக்கு இப்படி சொல்ல வராருங்க, ரொம்ப தேவை பாருங்க. இவன் இருக்கிற லட்சணத்துக்கு அவரை கேது இறங்கி வந்துட்டு, நான் ஒன்னும் உங்களெல்லாம் தப்பு சொல்லல, சொலப்புகில் வாயமுதம் பறக்கும், நல்ல விஷயத்தை கொடுக்க வந்திருக்கேன், புரியாம தவிக்கிறீர்களே என்று அறம் சீரும் உருகலியை கலௌகார்த்த யுகம் தர்மம் கலௌ கார்த்தயுகம் தர்மம் கர்த்துமிச்சதி யோனரஹ சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா என்கிறபடியே பகவத் ஆக்ஞா ரூபமாய் தது தது வர்ணாசிரம தேசகாலாதிகாரிகளாலே நியதமாய் அதீந்திரிய வியாபார நிவృத்தமான விருத்தி விசேஷம். கலி இந்த இடத்துல கலி அறம்னு சொன்னது தர்மம், அந்தந்த யுகத்துக்கு தகுந்த தர்மம். இந்த தர்மத்தை கண்டா கலிக்கு பிடிக்கல. இப்போ சீரும் உருகலையை இந்த தர்மத்தையும் அத பண்ற தர்ம கர்த்தாவையும் குறித்து கோச்சுடுவர் கலி. தர்மத்தை விட்டேனா பாருனா அதால ஒண்ணும் பண்ண முடியாது. தர்மத்தை கலியால என்ன பண்ண முடியும்? தடுக்கத்தான் முடியும். தர்மம் அப்படியே தானே இருக்கும். ஆனா என்ன பண்ணும், தர்மத்தை பண்றவனை உதைக்கும். அதனாலதான் அவன் பயந்து போய் தர்மத்தை நிறுத்தி விடுறான். அப்ப இந்த கலியனுடைய திட்டம் எப்படி பாருங்க, தர்மத்தை ஒண்ணும் பண்றது இல்ல, ஆனா அது பண்றவனை உதைக்கிறது இல்லையோ, அவன் இது பண்றதுனால தானே நமக்குன்னு பயந்து படுறான். அதனாலதான் அறம் சீரும் உருகலியை, அப்படிப்பட்ட கலியை துறக்கும் பெருமை. சுவாமி துரோகித்தம் மத்வா தஸ்மை பிரத்வேஷதே கலிகி, உருகலியை பிரபலமா நம்மோட விட்டு விலகாம இருக்கக்கூடிய கலியை துறக்கும் பெருமை. அதை ஓட்டி விடக்கூடிய சும்மனாதே விட்டோடும் தூறுகள் பாய்ந்தனவே கைவிட்டோடி என்கிறபடி கலி புருஷனும் கிட்டக்க இல்லாமல், அதர்மம்ங்கிறதும் கிட்டக்க இல்லாமல் மொத்தத்தையும் ஓட்டு வைக்கக்கூடிய ராமானுஷர் திருநாமத்தை சொல்லுமினே. 1000 திருநாமங்கள் இருக்கிற 1000 எழுத்து திருநாமத்தை சொல்ல வேண்டாம், ராமானுஷன் சொல்லுமினே. 4 எழுத்து சொன்னா போருமே. நான் 400 ஆண்டுகள் ஒழுங்கோ சொல்லல, 4 எழுத்து ராமானுஷன் என்று சொல்லுமினே. ராமானுஷங்கிற திருநாமத்தை சொல்லுங்கள். சஹஸ்ராட்சரி மாலா மந்திரத்தை ஜபிக்க வேண்டாம், 1000 அக்ஷர மாலா மந்திரம் சொல்லுங்க சொன்னேன். ராமானுஷன் தானே 4 எழுத்து சொல்ல சொன்னேன். நச்சேத் ராமாஜேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோஹந்த மாதிரிஷா என்று அதி ரகசியத்தை தூளிதானமாக கொடுத்தான். ரொம்ப ரகசியமான ராமானுஜ நாமத்தை என்னமோ வர்றவாளுக்கெல்லாம் தொன்னேல சுண்டல் போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டார் சுவாமி. அவர் இருக்கட்ட வச்சுக்கிட்ட கொடுத்துட்டார். இத்தாலே பலிக்கிறது என்ன, இதனால என்ன கிடைக்கும்னா சுரக்கும் திருவும் உணர்வும். சுரக்கும் மெதுவா உள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும்ங்கிறார். சுரக்கும் எது? திருவும்னா பக்தியும், உணர்வும் பகவத் விஷய ஞானமும், பகவத் விஷய பக்தியும் ஞானமும். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா சது நாகவர ஸ்ரீமான், வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா என்ன, இந்த இடத்துல திருங்கிறத கைங்கரியம்னு சொல்லலாம்ங்கிறார். லக்ஷ்மணன் பிரார்த்தித்த கைங்கரியம், நம்மாழ்வார் பிரார்த்தித்த கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிறபடியே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சகலவிதமான கைங்கரியமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்வரூப ஞானமும் மேன்மேலனா வர்த்திக்கும். அந்த கைங்கரியத்துக்கு வேண்டிய ஞானமும் நன்னா வளரும். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே என்று பாகவத சேஷத்தமும் பாகவதர்களுக்கு சேஷங்கிற ஞானமும் வளரும். 2 சொல்லலாம். அப்போ இது ஞானம் பக்தி 2 வளரணும் இல்லையோ. பகவத் விஷய ஞானம், பகவத் விஷய கைங்கரியம், பாகவத விஷய ஞானம், பாகவத விஷய கைங்கரியம். இது ஏற்படும். சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். தேவஜாதி எல்லாம் திரண்டு அநேக மங்களக்கிரியை கொண்டு நெடுங்காலம் படாதனப்பட்ட பின்பிரே உப்புச்சாறு பிறந்தது. வாய் அமுதம் பறக்கும்னு சொன்னார் இல்லையோ. இப்ப முதல்ல அமுதம் எப்படி ஆமான்னா, இந்த தேவஜாதி அசுர ஜாதி சேர்ந்து மந்தரமலையை கொண்டு வந்து வச்சு வாசுகியை பாம்பா கட்டி இது நீ வரியா நான் வரியான்னு சண்டை போட்டு வாழை பிடிச்சமா தலையை பிடிச்சமான்னு திண்டாடி இத்தனையும் பண்ணி ஒரு உப்புச்சாறு கிளந்தா போல அமுதம் வந்தது. அப்புறம் எவ்வளவு பட்டு வந்தது அமுதம். ஆனா நான் சொல்ற அமுதம் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். நான் சொல்ற அமுதம்ங்கிறது சொலப்புகில். அங்கே வாசுகியனுடைய வாயிலே விஷம், அது வாய் நஞ்சு, இது வாய் அமுதம். வித்தியாசம் பத்தில. அது சொலப்புகில், அது நன்கு கடையப்புகில், வாய் நஞ்சு பறக்கும். இது சொலப்புகில், வாய் அமுதம் பறக்கும். அந்த அமிர்தத்தை விட இதுக்கு வித்தியாசம். ஆகவே தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. தென்குருகூர் நம்பின்னு சொன்ன மாத்திரத்திலே அமிர்தம் ஊர்ந்தது. ராமானுஜ நாமத்தை சொல்ல உத்தியோகிக்கும் அளவிலேயே அமிர்தம் ஊர்ந்தது. சொலப்புகில் வாயமுதம் பறக்கும், இருவினை பற்றட ஓடும். ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாப்யம் உபைத்தி என்று எத்தனையோ ஜன்மங்களுக்கு பின் பகவத் அனுகிரகத்தாலே பக்தி வளர்ந்து உபாசன மகாத்மத்தாலே நம் அனாதிகால பிராரப்த கர்மங்கள் எல்லாம் தொலைஞ்சால் போகிறான். அப்படி போறான்னு உபனிஷத்து சொல்றது.
அந்த புண்ணிய பாபங்கள் சொல்லிக்கே கொள்ளிக்காம பின்னாடி ஓடி போச்சு. எதுவுமே இல்லை. இருவினை பற்றற ஓடும். நம்ம கிட்ட பற்றே இல்லாம ஓடியே போயிடும். பற்றற ஓடும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். சுகிருத சாதுகிருத்தியாம் துஷந்த பாபகிருத்தியாம் என்கிறபடியே அசல் பேரிட்டு இந்த அதிகாரிகள் அப்படியே கூட பகவான் கொண்டு போயிருப்பார். இருக்கட்டா சாஸ்திரம் பாபம் தொலைஞ்சாதான் போகணும்னு சொல்லியிருக்கு. ராமானுஷான்னு சொல்லிவிட்டான், பாபங்களை தொலைச்சிருவோம், தொலைச்சு கூட்டின்னு போவோம் என்று பெருமானும் அழைத்து போகிறார். நாம வைபவத்தை தெரிந்து கொண்மின் சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றட ஓடும் படியிலுள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஷன் என்று சொல்லுமினே. ராமானுஷ நாமத்தை தினந்தோறும் சொல்லக்கூடிய வைபவம் நம் அனைவருக்கும் கிட்டி அந்த சுவாமியினுடைய அனுகிரகமே இந்த குடும்பத்துக்கும் நீங்காத செல்வமாக எப்போதும் நிறைந்திருக்கட்டும் என்று பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வாருடைய அனுகிரகமும் மங்களாசாசனமா இருக்கிறதுக்கும், பெரியாழ்வார் தன் குமாரத்தையே பெற்று பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ இல்லையோ, அந்த ஆண்டாள் ரங்கமன்னாருடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிட்டட்டும். இங்க குழந்தைகளுக்கும் சரி, பெரியவாளுக்கும் சரி, மேன்மேலும் கைங்கென்றத்தை பகவான் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.